அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரை தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம், சுக்கிரனுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் பயிற்சியாகி சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கடகத்தில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும், இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான குரு செவ்வாயுடன் இணைந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழிலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள், இடர்பாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சனி முக்கியமான காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய சஞ்சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது பலமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க. சுக்கிரனுடைய சுகபோகங்களுடைய அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறாரு. ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரனாகுங்க. அசுரகுரு சுக்கிரன் ஆவாரு. இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியுங்க. இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் இவர்தாங்க. இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன்க. இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற்காலை பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க. வான் மண்டலத்தில் விடியற்காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க. காமத்திற்கு காரகன் சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன்க. வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் தாங்க. ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர் தாங்க. கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் தாங்க. இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் வலுப்பெற்று ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கும்போது கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பாரு. அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாரு. மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை பாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண வாழ்க்கையில் இவர்
இவரது அருள் தேவைப்படுதுங்க. சுக்கிரன் களத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல ஒரு யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே நேரத்தில் நீச்சம் அல்லது கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. இப்படிப்பட்ட சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாங்க. இன்பம், பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாருங்க. கலை அம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவாருங்க. அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம். வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஊட்டுவார். இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் வசதி வாய்ப்பு, பூர்வீக சொத்து, கல்வியில் மேன்மை, மகிழ்ச்சியான மனவாழ்வு, பெண் குழந்தை யோகம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. சுக்கிரனுடைய பாவி சேர்க்கை பெற்றால் கலப்பு திருமணம், காதல் திருமணம் உண்டாகுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வந்து சேரும். இந்த நேரத்தில் சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகம் சம்பந்தமான நல்ல அழைப்புகள் வரலாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. பயணங்களால் பலன் தருவதாக அமையும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைந்து செயல்பட முன்வருவீங்க. இந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிப்பது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருங்க. கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குங்க. செலவுகளும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய தேவைகளை மற்றும் பூர்த்தி செய்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.